ஆங்கில மாதங்கள் மொத்தம் எத்தனைமா? 12. தமிழ்ல சொல்ல 20. 20. ஆங்கில மாதங்கள் வந்து ஆங்கிலத்துல 12. நம்ம தமிழ்ல கேட்டா 20. தமிழ் மாதங்கள் மொத்தம் எத்தனைமா? அது 20 தானா? அது 20 தானே. அது 20 இருக்கும், இது 20 தானே இருக்கும். இப்ப நீங்க ஆங்கில மாதங்களை வரிசையா உங்களுக்கு சொல்ல முடியுமா, தமிழ் மாதங்கள் சொல்ல முடியுமா தம்பி? எதுக்கு என்ன சொல்லணும்? தமிழ் மாதங்கள் சொல்லிருங்கம்மா. ஜனவரி. தமிழ் மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். சொல்லுங்க, அப்படி சொல்லிட்டு இருங்க. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சரிம்மா. இப்ப இங்கிலீஷ் மாதங்கள் சொல்லுங்கம்மா. அதேதானே வரும் இங்கிலீஷ்ல. இல்லம்மா, இப்ப நம்ம தமிழ் மாதம் கேட்டா சொல்லி முடிச்சிட்டேன். இங்கிலீஷ் மாதம் சொல்லு. அது இங்கிலீஷ் எழுதினா, அது இங்கிலீஷ் அப்படியே இங்கிலீஷ்ல எழுதிங்க. சரியா புரியல? நாங்க எவ்வளவு விவரமா ஆளுங்க ஏமாத்த முடியுமா? ஆவடியா? ஆவடிலாம் போக மாட்டேன். அப்படி ஒரு அண்ணன் அண்ணா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சதீஷுங்க. சதீஷன். சதீஷன் உங்களுக்கு சொந்த ஊர் தானே? சொந்த சென்னை தாங்க. சென்னை தான். சென்னை இப்ப நீங்க சொந்தமா ஆயிட்டீங்களா? இல்ல சொந்தமா ஆகல. பிறந்ததால சென்னை சொந்த ஊர் ஆகிடுச்சு. இவரு பிறந்ததால சென்னை இவருக்கு சொந்தமா இருக்கு. பரவாயில்ல. சதீஷன் என்ன பண்றீங்க? நான் ஒர்க் பண்றேங்க. நீ கொஞ்சம் தள்ளி நில்லு தம்பி. நீ வாயில பான் பராக் போட்டிருக்க, காரி துப்பிடாத. சதீஷன் என்ன பண்றீங்க? நான் ஒர்க் பண்றேங்க. பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன். பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஏன்னா பிரைவேட் கம்பெனி அப்படின்னா என்னன்னு? தனியார். இல்ல, அதான் முழுசா சொல்லுங்க. தனியார் கம்பெனில ஒர்க் பண்றேன். இல்ல, தமிழ்ல தனியார் கம்பெனில வேலை செய்யறேன். இல்ல, பிரைவேட் கம்பெனி அப்படின்றது ஆங்கில வார்த்தை. இது நம்ம தமிழ்ல எப்படி சொல்லணும்னு கேட்க. தனியார் கம்பெனில. தனியார் கம்பெனி. ஆமா. கம்பெனி என்பதை இந்த மாதம் முதல் தமிழுக்கு மாற்றி விட்டார்கள். என்ன பண்ணீங்க? தமிழ் மாதங்கள் மொத்தம் எத்தனை? 18. 18 தானே? நான் சொல்லல, சதீஷனாலே தெளிவா இருப்பாங்க எல்லாருமே. சதீஷன் இப்போ 18 மாதங்களை கடற்கடன்னு சொல்லுவார் பாருங்க. சித்திரை, மாசி, சித்திரை, மாசி, ஆனி, ஆடி, ஆடி, புரட்டாசி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மார்கழி. வரும். தை, பங்குனி. சரி, பங்குனி. 11 தான் வந்திருக்கு. 7 மாசம் பெண்டிங் கிடக்குனே. சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. 12 தான் வந்திருக்கு. ஆமா, 12 தான். அண்ணன் 18 சொல்லியிருக்காரு. மன்னிச்சிருக்கேன். 12 தாங்க மொத்தம்.